தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை உயர்த்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் உள்துறை செயலர் மற்றும் நிதித்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஒத்தக்கடையை சேர்ந்த தீரன் திருமுருகன் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் தற்போது வழங்கப்படும் 8000 ரூபாய் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் போதுமானதாக இல்லை என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி உத்தரவிடுமாறும் கோரியிருந்தார். ஆந்திரா, கோவா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களைப் போல 20,000 ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தேர்தல் வாக்குறுதியில் 20,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்ததாக வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் இது கொள்கை முடிவு தொடர்பான விஷயம் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உள்துறை செயலர் மற்றும் நிதித்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.